நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அடர்ந்த வனப்பகுதிகளில் இருந்து சகஜமாக வளர்ப்பு பசுமாடுகளைப் போல் நகர்ப்பகுதியில் தொடர்ந்து உலாவரும் காட்டெருமைகள். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். கொடைக்கானல் நகர்ப்பகுதியை ஒட்டி அதிக வனப்பகுதிகள் உள்ளதால் வனப்பகுதிக்குள் காட்டு யானை, காட்டுப்பன்றி, மான், கேளையாடு, செந்நாய், கழுதை, புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காட்டெருமைகள் அதிகம் பெருகிய நிலையில் மக்கள் வாழும் நகர்ப்பகுதிக்குள் உலா வருவது தொடர்கதையாக உள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன் காட்டெருமைகளை கண்டு பயந்து ஓடிய மக்கள் கூட்டம் தற்போது காட்டெருமைகள் நகர்ப்பகுதியில் வந்தாலும் மக்கள் தங்களுடைய பணிகளை பார்க்கின்றனர். காட்டெருமைகளும் வளர்ப்பு பசுவை போல் நகர்ப்பகுதியில் உலா வருகின்றது. மேலும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று பார்க்க நினைத்தாலும் முடியாத காட்சிகள் தற்போது நகர்ப்பகுதிகளில் காண முடிகிறது. காட்டெருமையின் கன்றுக்குட்டி ஒன்று தன் தாயிடம் பால் அருந்தும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து புகைப்படம் எடுத்து சென்றனர். இதுபோன்ற காட்சிகள் காண்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் கூட காட்டெருமைகள் பொதுமக்களை அதிக அளவு தாக்கக்கூடிய வனவிலங்குகளில் ஒன்றாக இருந்து வருவதால் நகர்ப்பகுதியில் உலா வரும் காட்டெருமைகளை நிரந்தரமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்பது பொதுமக்கள் கருத்து. 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.